ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அக்ராஸ் கேட்டகரி வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டீங்க. அதேமாதிரி 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணாமே பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ இல்லை, எந்த வீடியோ லைவில் வந்தாலும் சரி, நார்மல் வீடியோவும் சரி, லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்குமே வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரிலாம் நிறையா கண்டென்ட் கொண்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாததெல்லாம் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ முடிஞ்ச வரையும் எனக்கு உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி கண்டிப்பாக எனக்கு தரணும். என்னோட வீடியோவை கிட்டத்தட்ட 45 ஏஜ் உள்ளவங்க வரையுமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, ஆனால் எம்சிசி கவுன்சிலிங்னுடைய சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து வருதுண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. தெளிவாக கவனிச்சுக்கோ, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த ஒரு சீட்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணல. ஆல்ரெடி 2024க்கு என்ன எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கு இருந்துச்சோ அதே சேம் சீட்ஸ் தான் இந்த வருஷமும் நம்மளுக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் மட்டும் 50 சீட்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேன்சல் பண்ணலை. கேன்சல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் இந்த 50 சீட்ஸ் வரும். பட் இந்த 50 சீட்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஹோல்டு மீன்ஸ் என்னதுன்னா அதில் குறைகள் இருக்குது. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் என்எம்சி சொல்லக்கூடிய அந்த க்ரைட்டீரியாவில் ஏதோ ஒரு குறைகள் இருக்கிறதுனால அந்த 50 சீட்ஸை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரவுண்டு 2க்கு நம்மளுக்கான அந்த 50 சீட்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக எந்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸுமே ஆட் ஆகலை. அதே மாதிரி 50 சீட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுல ஒரு 50 சீட்ஸ் டிக்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே சேஞ்சஸ் ஆகலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2024ல் என்ன சீட் மேட்ரிக்ஸ் இருந்துச்சோ அதுதான் நம்மளுக்கு 2025க்கும் வரப்போகுது. அப்போ தெளிவாக கவனிச்சுக்கோ, ஓசியை பொறுத்தவரை எவ்வளோ சீட்ஸ் வருது? 1012 சீட்ஸ் வருது. பிசியை பொறுத்தவரை எவ்வளோ சீட்ஸ் வருது? 1001 சீட்ஸ் வருது. பிசிஎம்மை பொறுத்தவரை எவ்வளோ சீட்ஸ் வருது? 134 சீட்ஸ் வருது. எம்பிசியை பொறுத்தவரை எவ்வளோ வருது? 760 சீட்ஸ் வருது. எஸ்சியை பொறுத்தவரை எவ்வளோ வருது? 584 வருது. எஸ்சிஏவை பொறுத்தவரை எவ்வளோ வருது? 512 வருது. எஸ்டியை பொறுத்தவரை எவ்வளோ வருது? 38 சீட்ஸ் வருது. உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ்லேயும் நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். பட் நம்மளுக்கு எந்த கேட்டகரி? பிசினா நம்மளுக்கு 1000 சீட் இருக்குது. பிசிஎம்மா நம்மளுக்கு 134 சீட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க்கில் இருந்து இன்னும் ஒரு 200 இது கூட வச்சு வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் சேவ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். டோன்ட் வரி, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 இருக்குது பிசி சீட்ஸ், அப்போ 1230 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ரேங்க் வந்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் சேவ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இப்போ 760 இருக்குது பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இவங்க வந்து ஒரு 200 250 சேர்த்து இருந்து ஒரு 1000 கிட்ட இருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் சேவ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி. அப்போ சீட் இருக்கிற சீட்டே இவ்வளோதானே, அப்போ எப்படின்னே ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். ரேங்க் எதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நிறையா பேர் வந்து லூப்பிங் மெத்தட் நடந்திருக்கும். ரெண்டாவது விஷயம், ஆல் இந்தியா கோட்டாவில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க. மூணாவது விஷயம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், அலிகார் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனால தான் நம்மளுக்கு இந்த ரேங்க் இறங்கி வருது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிச்சா? அப்போ நம்மளுக்கு 2024 என்ன சீட் மேட்ரிக்ஸ் இருந்துச்சோ அதே சேம் சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நான் இங்கே எடுத்துருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி லாஸ்ட் இயர் ரவுண்டு 1 ஸ்பெஷல் கேட்டகரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி சீட்ஸ் ஒரு 134 150 சீட்ஸு ஆட் பண்ண ஒரு சீட் மேட்ரிக்ஸ் தான் காமிக்கிறேன். அப்போ இதில் ஒரு இன்னொரு 150 சீட்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணாதான் உங்களுக்கான 2025க்கான சீட் மேட்ரிக்ஸ் வரும். அப்போ 3871 சீட்ஸ் இருக்குங்கிறாங்க. 3871 சீட்ஸுங்கிறது என்னது? ஆஃப்டர் ஸ்பெஷல் கேட்டகரி அலாட்மெண்ட். ஏன்னா வந்து
லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஐ மீன்ஸ் டிசபிலிட்டி கோட்டாஸ் இவங்க எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் சீட்ஸ் ஒரு 150 180 200 சீட்ஸுக்கிட்டும் நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டாவுக்கு வரும். ஜென்ரல் கோட்டா மீன்ஸ் யார் 92.5% கோட்டாவுக்கு வரும் இந்த சீட்ஸு. அது ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போ இதில் இருந்து இன்னும் ஒரு 150 கிட்டத்தட்ட 3700 சீட்ஸ் தான் நம்மளுக்கான ஜென்ரல் கோட்டாவுக்கு இருக்குது. ஜென்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான கோட்டா 92.5% கோட்டா. ஓகேங்களா? ஸோ நியர்லி இதுதான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓசிக்கு 1012, பிசிக்கு 1001, பிசிஎம்க்கு 134, எம்பிசிக்கு 760, எஸ்சிக்கு 584, எஸ்சிஏக்கு 112, எஸ்டிக்கு 38 சீட்ஸ். அப்போ இந்த 30 சீட்ஸ் எதுனே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஆர்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 சீட்ஸ் இருக்குது. ஐஆர்டியோட கட் ஆஃப் எவ்வளோனே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் தெளிவாக கவனிச்சுக்கோ, பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 495 இருக்குது 2025 அப்படின்னா இதுலேருந்து ஒரு 15 மார்க் எடுத்துக்கோங்க. அதுதான் ஐஆர்டி கோட்டானோடைய கட் ஆஃபாக இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 480 இருக்கும். இல்லை 480லேருந்து 485க்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஐஆர்டி கட் ஆஃபாக இருக்கும் டெஃபினெட்லி. இதுதான் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ் கிட்ட டிக்ரீஸ் ஆகி வரும். ஓகேங்களா? அதுதான். ஸோ ஓகே, நான் ப்ரைவேட் காலேஜஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ப்ரைவேட் காலேஜஸில் அது மட்டும் இல்லை, இஎஸ்ஐசி கேகே நகர் வேறு உங்களுக்கு இருக்குது. இஎஸ்ஐசி கேகே நகரில் உங்களுக்கு 91 சீட்ஸ் இருக்குது. அதில் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 28, பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 3, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 18, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 14, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 3, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ 91 சீட்ஸு கிட்ட இருக்குது நம்மளுக்கு. எங்கே? இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை. இங்கே இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் 1 இயர் பாண்ட் இருக்குது. 1 இயர் பாண்ட் இருக்குது. அப்போ 1 இயர் பாண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ இயர்ஸு? 6.5 இயர்ஸ் நீங்கள் அந்த காலேஜில் படித்து சர்வீஸ் பண்ணணும். 1 இயர் பாண்டுங்கிறது அவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி தரணும். இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி தரணும். ஏன்னா அதோட ரூல்ஸே அதுதான் 1 இயர் பாண்டு. எனக்கு 1 இயர் பாண்டு வேணானே, எனக்கு 1 இயர் பாண்டு வேணாம். அப்போ நான் என்ன பண்ணோம்? 5 lakhs கிட்ட பெனால்ட்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் பாண்டை வந்து ரிலீவ் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு அதுலேருந்து விடுவிச்சிருவாங்க. ஓகேங்களா? 5 lakhs நீங்கள் பெனால்ட்டி மாதிரி பே பண்ணணும். சரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னாச்சும் நம்மளுக்கு 15% ஆல் இந்தியா கோட்டா இருக்குது. பட் ப்ரைவேட் காலேஜஸில் ஆல் இந்தியா கோட்டா கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஓசிக்கு எவ்வளோ சீட்ஸ் வருது? ஓசிக்கு 565 சீட்ஸ் வருது. பிசிக்கு 483 சீட்ஸ் வருது. பிசிஎம்முக்கு 64 சீட்ஸ் வருது. எம்பிசிக்கு 364 சீட்ஸ் வருது. எஸ்சிக்கு 275 சீட்ஸ் வருது. எஸ்சிஏக்கு 53 சீட்ஸ் வருது. எஸ்டிக்கு 19 சீட்ஸ் வருது. எஸ்டிக்கு என்ன வருது? 19 சீட்ஸ் வருது. 50 சீட்ஸுங்கிறது எதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க? பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்லேருந்து தான் நம்மளுக்கு 50 சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த காலேஜிலேருந்து ரிமூவ் பண்ணல. மற்ற எந்த காலேஜஸில் இருந்தும் ரிமூவ் பண்ண கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த 50 சீட்ஸ்னால கட் ஆஃப் வந்து இறங்கிரும் போல், அடித்து ஏறிடும் போல் கட் ஆஃப் 10 மார்க் 15 மார்க் ஏறிடும். சான்ஸே இல்லை. அந்த 50 சீட்ஸுன்னு சொல்கிறத விட கேட்டகரி வைஸ் பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. 50 சீட்ஸை கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். ஓசிக்கு 31%, பிசிக்கு 27.5%, பிசிஎம்முக்கு 3.5%, எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20%, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% அப்படிங்கிற கேல்குலேஷனில் அந்த 50 சீட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. மிஞ்சி போனால் ஒவ்வொரு கேட்டகரிக்கு 2 சீட்டு தான்டா இருக்க போகுது. இதில் நிறையா பேர் வந்து 5 மார்க் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அது கிடையாது. நெக்ஸ்ட்டு சிஎம்சி
கவர்மெண்ட் கோட்டாவில் 20 சீட்ஸ் வருது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில். அப்படி பார்க்கும்போது இந்த 20 சீட்ஸ் கட் ஆஃப் எப்படின்னே இருக்கணும், கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 580 இல்லைனா 590க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த 20 சீட்டுமே ஆக்குபை பண்ணுவாங்க. டாப் கிரேடட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதை ஆக்குபை பண்ண முடியும். கண்டிப்பாக எவ்ரி இயர் அதான் நிலமை வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, சிஎம்சி மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 50% 50 சீட்ஸ் இருக்குது. இந்த 50 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை யாருனால மட்டும்தான் பண்ண முடியும்? கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் இதை கிளைம் பண்ண முடியும். அதர் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த 50 சீட்டை வந்து சிஎம்சி வெள்ளூரில் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில் வராங்க. ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் கவனிச்சுக்கணும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது, சிஎம்சியில் இருக்கிறது கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா. ஓகேவா? ஓகே, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எவ்வளோனே இருக்குது தெளிவாக கவனி. இங்கே தான் நீ தெளிவாக கவனிக்க வேண்டியது. லோ மார்க்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா. 470 சீட்டு இருக்குது. இதில் நிறையா பேர் சொல்கிறாங்க, அண்ணே 400 இருந்தாலே சீட்டு கிடைக்காதுங்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டில். தயவு செஞ்சு நம்பாத. நியர்லி 350க்கு மேலே இருக்கீங்கன்னா யூ வில் சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. 350க்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. கிட்டத்தட்ட 470 சீட்டு கிட்ட கொட்டி கிடக்கும் உனக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஆல்சோ உங்களுக்கு 118 சீட்டு கிட்ட உங்களுக்கு கொட்டி கிடக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோ, இருவாரேன் ஹைலைட். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 558 சீட்டு வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மட்டுமே இருக்கிறது. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு சீட் அங்கே இருக்குது. 350க்கு மேலே இருந்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு தாராளமாக நீங்கள் உட்காரலாம். உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நிறையா பேர் சொல்கிறது என்னதுன்னா, அண்ணா தெலுங்கு மைனாட்டில் எனக்கு சீட்டு கிடைக்குமா? தம்பி, தெலுங்கு மைனாட்டில் நீ 200க்கு மேலே இருந்தாலே உனக்கு ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கும் வா. எப்படின்னே சொல்கிறீங்க? இங்கே பாரு, தெலுங்கு மைனாரிட்டிலே வச்சு தெலுங்கு மைனாரிட்டிக்கு தான் அதிகம். 294 சீட்ஸ் இருக்குது தெலுங்கு மைனாரிட்டிக்கு. இங்கே பாரு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 40 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 334 சீட்ஸு கிட்ட உனக்கு தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் மட்டுமே இருக்குது. எவ்வளோ? 334 சீட்ஸு கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீ 200 250க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் தெலுங்கு மைனாரிட்டி. ஓகேவா? ஸோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுலாம். இப்போ நான் சொன்னது ப்ரைவேட் காலேஜஸில் மட்டுமே ஓசிக்கு பிசிக்கு இவ்வளோ சீட்ஸ்ன்னு சொன்னேன். அது இல்லாமல் நம்மளுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வாங்க. 64 சீட்டு ஓசிக்கு இருக்குது. 55 சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு இருக்குது. பிசிஎம்க்கு 8 சீட்ஸ் இருக்குது. எம்பிசிக்கு 42 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிக்கு 30 சீட்ஸ், எஸ்சிஏக்கு 6 சீட்ஸ், எஸ்டிக்கு 3 சீட்ஸ். தெளிவாக கவனிங்க. இந்த இடத்துல ஒன்றே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் வெல் எக்கனாமிக்கலாக இருக்கும்போது இந்த யூனிவர்சிட்டி சீட்டை தொடமாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு கூட ஏன்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 lakhs to 12 lakhs கிட்ட வந்துடுது. கூட 5 lakhs போட்டோம் அப்படின்னம்னா நான் டாப் மோஸ்ட் பிஎஸ்ஜி ஆர் கேஎம்சிஹெச் ஆர் வேலம்மாள் இந்த மாதிரி காலேஜஸில் நான் மேனேஜ்மெண்ட் சீட்டில் படிச்சுட்டு போடுவேன். எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், எக்ஸ்ட்ரா ஒரு காலேஜ் கன்னியாகுமரி மெடிக்கல், இதிலலாம் வந்து சீட்டு எடுக்கிறதுக்கு தயக்கப்படுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா முடியாது, எனக்கு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி சீட்டு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி இந்த 4 காலேஜஸையும் விட்டுறாதீங்க. லாஸ்ட் காலேஜஸ் என்னது? கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் லாஸ்ட் இயர் வந்து அது செகண்ட் ரவுண்டில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதில் ஆட் ஆகலை. ஸோ டோன்ட் வரி, இந்த தடவை 4 காலேஜஸுமே உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் சீட்ஸை கணக்கு பண்ணாதீங்க. பேரண்ட்ஸும் சரி, நீ எந்த கேட்டகரியில் வரீங்க, பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், நீங்கள் பிசி கேட்டகரியா பிசிஎம் கேட்டகரியா, உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அந்த சீட்ஸ்லேருந்து ஒரு 200 ரேங்க்கு இல்லை 200 இதை ஆட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வாரீங்களான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் உங்களோட ஸ்பெசிஃபிக் எம்பிபிஎஸ் சீட்ஸ். ஐ மீன்ஸ் கவர்மெண்ட் ஆகட்டும், செல்ஃப் ஃபினான்சிங் ஆகட்டும், இல்லை யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், ரொம்பவே சேஃபஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட்டுக்கு கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 470 + 118 588 சீட்ஸு கிட்ட இருக்குது. டோன்ட் வரி, உங்களுக்கு 350க்கு மேலே இருக்கீங்கன்னா யூ வில் கன்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நான் மோர் சேஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கு கீழே இறங்கி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து
தெளிவாக கவனிச்சுக்கோ, இந்த தடவை மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸினுடைய டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ 15 lakhs கிட்ட வருது. 15 lakhs கிட்ட வருது. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒரு 4 lakhs to 5 lakhs வச்சிங்கன்னா 20 lakhs வந்து யாருனால பெர் இயருக்கு பே பண்ண முடியுமோ அவங்கனால தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எடுக்க முடியுமே தவிர மற்ற யாருனாலையும் எடுக்க முடியாது. ஸோ அது மட்டும் கிடையாது. லாஸ்ட் இயர் 13.5 lakhs இருந்தனால 17 to 18 கம்ப்ளீட் ஆகக்கூடிய 17 to 18 lakhs கம்ப்ளீட் ஆகக்கூடிய காலேஜஸ் மோர் தென் 10 இருந்துச்சு. பட் இந்த தடவை எல்லா காலேஜஸுமே நியர்லி 90 to 20 கிட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பனிமலர்லாம் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 23, 24 வந்துடும் இந்த தடவைலாம் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் இயர் 13.5 இருக்கும்போதே பனிமலர், அன்னபூர்ணா, மூகாம்பிகைலாம் 19.5 சம்திங் வந்துச்சு. பிஎஸ்பிலாம் 20 ரேஞ்சு கிட்ட வந்துச்சு. 21 lakhs கிட்ட வந்துச்சு. இந்த தடவை சொல்லவே இல்லை. டியூஷன் ஃபீஸ் ஆல்சோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனனால மேபி அதர் ஃபீஸஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு இன்வால்வ்மெண்ட் சார், எனக்கு நோ ப்ராப்ளம், எவ்வளோ அமௌண்ட்னாலும் நான் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டோன்ட் வரி, உங்களுக்கு அங்கே சீட் வந்து கொட்டி கிடக்கு. ஓகேங்களா? நீங்கள் அதனால் ஒரி பண்ணவும் தெரியல. அதனால் வந்து அக்ராஸ் கேட்டகரி மட்டும் நீங்கள் சீட்ஸ் பாருங்கள். ஹோல் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேணாம். டென்டலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட்ஸ் 195 இருக்குது. பட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸை விட ஒரு 10 to 15 மார்க்ஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பிடிஎஸ்னுடைய கட் ஆஃபாக இருக்கும். நான் அதை ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். அதே மாதிரி ப்ரைவேட் பிடிஎஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா பயப்படணும்னு தேவையே இல்லை. ப்ரைவேட் பிடிஎஸ் எடுக்கணும்னா நீங்கள் 200 இருந்தாலே ப்ரைவேட் பிடிஎஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் வேணும் அப்படின்னா 200+ டன், உங்களுக்கான சீட்ஸ் அலாட்டடு. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணணுன்னு தேவையே கிடையாது. ஸோ இப்போனாச்சும் கொஞ்சம் பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரு இதுக்கு வாங்க. ஐ மீன்ஸ் ஒரு ஹோல் சீட்ஸ், மொத்த சீட்ஸ் 3000 சீட் இருக்குது, 3000 சீட் இருக்குங்கிற கணக்கு இல்லாமல் அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் எனக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியில் எனக்கு அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நானும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக எல்லா வீடியோஸுமே வந்து தெரியாத வீடியோஸ் அண்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இன்னும் எனக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலி இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை, see you.